பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தை 13. ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அதிகாலையிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். அதிகாலையிலே நாம் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவும் நற்கருணை நாதரை, கல்வாரி நாதரை கண் முன்பாக நிறுத்தி அவரிடம் ஆலோசனை கேட்டு செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். நாம் செய்யக்கூடிய காரியங்களில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு பக்கத்துணையாய் இருப்பார். பிரியமானவர்களே, அநேக மக்கள் என்னோடு தொடர்பு கொண்டு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஃபாதர், உங்களை போல் எனக்கு ஜெபிக்க தெரியவில்லையே, ஏன் எனக்கு ஜெபிக்க தெரியவில்லை? எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்க வேண்டும், கேட்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் என்கின்ற பல கேள்விகளை என்னிடம் கேட்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஜெபம் என்பது அது ஒவ்வொரு மனிதனையும் பொறுத்தது. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரிடம் கேட்கிறார்களோ, பேசுகிறார்களோ, அதுதான் ஜெபம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான வரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஒரு முறை புனித வியானி என்று சொல்லக்கூடியவரிடம் போய் ஒரு சகோதரர் கேட்கின்றார், ஃபாதர், நீங்கள் காலையில் இருந்து இரவு நேரம் வரை கிட்டத்தட்ட 18 மணி நேரம் இந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கிறீர்களே, இங்கே இருந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெப சத்தத்தை நான் கேட்கவில்லை. ஒவ்வொரு நாளும் பார்க்கின்றேன், நீங்கள் அப்படியே இருந்து அந்த பலிபீடத்தை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறீர்களே, அங்கு எதை பார்க்கிறீர்கள் என்று அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் சொன்ன பதில், நான் ஆண்டவரை பார்க்கிறேன், அவர் என்னை பார்க்கின்றார். பிரியமானவர்களே, இது ஒரு வகையான ஜெபம். ஆண்டவருக்கு முன்பாக அமைதியாக இருந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களும் உண்டு. அதே போல் ஆண்டவரிடம் நாம் வாய்விட்டு கேட்கக்கூடிய ஜெபங்களும் உண்டு. என்னை போல் உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களும் உண்டு. ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு ஆண்டவர் உணர்த்துவார் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கு. எனவேதான் அவரிடம் இருந்து ஜெபிக்க அவர் என்ன காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். எனவே ஜெபம் என்பது நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையிடம் சிறு வயதில் உங்களுக்கு தேவையான ஒரு பொருளையோ, ஒரு பலகாரத்தையோ, ஒரு இனிப்பு வகைகளையோ அல்லது உடைகளையோ கேட்டு வாங்கியிருப்பீர்கள். அதுதான் ஜெபம். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து நற்கருணையில் உயிருள்ள தெய்வமாய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவசித்து அவரிடம் பேசக்கூடிய வேளையிலே அவர் உங்களுடைய குரலை கவனமாக கேட்பார். இரண்டாவதாக, நீங்கள் அவரிடம் கேட்கும் பொழுது உங்களுடைய ஜெபத்திலே சுயநலம் இருக்கக்கூடாது. சுயநலம் என்றால் உங்களுக்கு தெரியும், எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, எனது பிள்ளைக்காக, எனது உறவினர்களுக்காக என்று இருக்கக்கூடாது. நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே கேட்கும் பொழுது உங்களைப் போல் எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு மேல் அவர்கள் வேதனையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக,
யாருடன் நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தந்தையே, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எனவே அவர் நமக்காக பரிந்து பேசியதை போல் நாமும் பரிந்து பேச வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஜெப ஆவியை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோமே ஒரு இறை வார்த்தை, ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர். இது ஒரு வல்லமையான ஜெபம். இயேசு என்கின்ற பெயரினால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 14வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். என் பெயரால், இயேசு என்கின்ற பெயரால் எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கின்றார். எனவே நாம் எதை கேட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பெயரில் நாம் கேட்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண் முன்பாக நிறுத்தி அவரோடு பேச வேண்டும். அதுதான் ஒரு ஜெபமாக இருக்கின்றது. பாருங்கள், நீங்கள் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வீர்கள்? அவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளில் ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுடைய உள்ளத்தை தொடும். அந்த உள்ளத்தை தொடக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த நாள் முழுவதும் நீங்கள் ஜெபிக்கலாம். இந்த ஜெபமும் எளிதாக நமக்கு பதில் தரும். அன்பார்ந்தவர்களே, எனவே நீங்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கின்றீர், நீர் எனக்கு சொல்லியது போல் நான் செய்வேன், எனக்கும் நீ உதவி செய்யும் என்று கேட்க வேண்டும். இது ஒரு சிறிய ஜெபம். பாருங்கள், பார்த்தலமேயு என்று சொல்லக்கூடிய அந்த கண் பார்வை இழந்த அந்த சகோதரன், அவர் பெரிய ஜெபமெல்லாம் செய்யவில்லை. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் கடந்து செல்கிறார் என்பதை கேள்விப்பட்டு இவ்வாறு சொன்னார், இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது மனம் இறங்கும். அவ்வளவுதான், ஒரு சிறிய ஜெபம். அதையும் ஆண்டவர் கேட்டு மனம் இறங்கி அவருக்கு பார்வை கொடுத்தார். 5வதாக, உங்களுடைய ஜெபத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஜெபித்தால் உங்களுடைய ஜெபம் காற்று அடித்து செல்லக்கூடிய ஒரு பதரை போலதான் இருக்கும். பாருங்கள், ரோமியர் 10வது அதிகாரம் 9வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என்று நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். பாருங்கள், இது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கு தேவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், எனக்காக வேதனையுற்ற மனிதராக இருந்தார், என்னுடைய பாவங்களை சுமந்தார், எனக்காக கொடிய வேதனையை அனுபவித்துக் கொண்டார், என்னுடைய பாவங்களுக்காக உயிரை கொடுத்து இரத்தத்தினால் மீட்டு ரட்சித்து இருக்கின்றார். இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்க வேண்டும். எனவே அவர்தான் நமக்கு துணையாக இருக்க முடியும். எனவே தான் எந்த நாளிலும் சரி, நீங்கள் அவரிடம் ஜெபிக்காமல் இருந்தீர்கள் என்றால் அந்த நாள் உங்களுக்கு ஒரு வெறுமையாக தான் இருக்கும். அதிகாலையில் எழுந்து அவரிடம் ஜெபித்து விட்டு அந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருப்பாடல்கள் 124:8 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவருடைய பெயரே நமக்கு துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. எனவே நமக்கு துணையாய் இருக்கக்கூடிய கல்வாரி நாதரிடம் சிறிது நேரம் மனமிட்டு பேசுவோமா? இப்பொழுது நாம் பேசி நம்முடைய தேவைகளை எடுத்துரைப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே நற்கருணை நாதராய் கல்வாரி தெய்வமாய் எங்களை தேடி வந்திருக்கின்றீரே தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டு இருக்கின்றதாம், எனக்கு ஏன் ஜெபிக்க தெரியவில்லை, நான் எப்படி ஜெபிப்பது என்கின்ற ஒரு எண்ணமெல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது. நான் ஜெபித்தால் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை பதில் கொடுப்பாராம் என்கின்ற சிந்தனைகளும் வருகின்றது. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குரலை கேட்க நீர் ஆவலாய் இருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் தர நீர் எங்களோடு
வாசம் செய்கின்றீர். இந்த அருமையான நாளிலும் கூட நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்பீராக. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். அந்த நாளிலே சீடர்கள் உம்மை போல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மிடம் கேட்ட பொழுது அவர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தீரேன். அதே போல் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுப்பீராக. ஜெப வீரர்களாய் இவர்களை மாற்றிடுவீராக. விண்ணக பலத்தை இவர்களுக்கு கொடுப்பீராக. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். இந்த நேரத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது அவர் தரும் உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.